ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கர் லட்சாதிபதி, அதாவது எல்லார் வீட்டிலையும் லட்சங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக குறைஞ்ச பிரீமியத்தில் அதிகமான லாபம் தரக்கூடிய இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸ்னால் என்ன, எதுக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் மாதம் 593 ரூபாய் பே பண்ணால் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் தரக்கூடிய இந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸோடைய நேச்சுரல்ஸ் எல்லாம் என்ன, நேச்சுரல் ஆஃப் டெபாசிட். ஸோ நேச்சுரல் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டியா அப்படின்னா ஸோ இது கிடையாது. இது வந்து நியூ வேரியன்ட் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட். நியூ வேரியன்ட், அதாவது ரெக்கரிங் டெபாசிட் வேறு. ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட், அதாவது அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், ஆனால் இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பர்பஸ்லாம், இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லார் வீட்லேயும் லட்சங்கள் இருக்கணும், ஸோ அவங்களும் லட்சாதிபதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கஸ்டமர்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டினா ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிலோ 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கார்டியன் மூலமாகவோ அல்லது பேரண்ட் மூலமாகவோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ கால்குலேட்டர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் நீங்கள் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணணும். ஸோ 2 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும். ஸோ 1 லட்ச ரூபாய் மட்டும் இல்லாமல் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் கூட உங்களுக்கான டார்கெட் அமௌண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். பார்ஷியல் பேமெண்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 5000 ரூபாய் பே பண்ண போகிறீங்க அல்லது ஒரு 593 ரூபாய் பே பண்ண போகிறீங்க மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த மாதத்தில் நீங்கள் அந்த பேமெண்ட்டை வந்து பார்ஷியல் பேமெண்ட்டாக பே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 200 ரூபாய் பே பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு நீங்கள் ஒரு 500, அதாவது ஒரு 200 ரூபாய் பே பண்ணலாம். ஸோ அந்தமாரி அந்த 593 ரூபாய் பேமெண்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெச்சூர்டு அமௌண்ட். அதாவது மெச்சூர்டு அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 1 லேக், அதாவது உங்களுக்கு வந்து 1 லேக் நீங்கள் என்ன டார்கெட், என்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றப்போல் உங்களுக்கு வந்து ரவுண்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 593 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு 1 லேக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான டார்கெட் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 லேக்கா, 2 லேக்கா, 3 லேக்கா, 4 லேக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீயர் ஆஃப் டெபாசிட். ஸோ மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மெச்சூர்ட் டேட், அதாவது மெச்சூர் டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு உடனே கிடைக்குமானா கிடைக்காது. அதாவது 3 இயர்ஸ் அண்ட் 30 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கான அந்த பிரின்சிபல் அமௌண்ட், அந்த உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து மெச்சூர் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷர். ஸோ ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷருக்கு வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் முன்கூட்டியே ஒரு இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் முன்கூட்டியே அந்த பேமெண்ட் எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பிலோ 5 lakhs அப்படின்னா 0.50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் சார்ஜஸாக பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, முன்கூட்டியே நீங்கள் விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 2500 ரூபாய் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸை பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே 5 lakhsக்கு மேலே அப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 1% ஆஃப் சார்ஜஸ். ஸோ இப்போ வந்து 5 லட்ச ரூபாய்னா 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால். ஸோ ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷர், அதாவது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அட்வான்ஸ், ஸோ நாங்கள் முன்கூட்டியே பே பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது.
அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணாலும் இப்போ நீங்கள் 36 மந்த் அதாவது 3 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. 36 மந்தில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க, ₹593 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ₹593 நீங்கள் வந்து 20 மாதத்தில் நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெச்சூர்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த 36 மந்த் கழிச்சு தான் அந்த 36 and 30 days கழிச்சு தான் உங்களுக்கு அந்த மெச்சூர்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டிடக்டர் சோர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதாவது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்டர் சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இஸ் டிஃபால்ட், அதாவது பெனால்ட்டி சார்ஜஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டிலே பேமெண்ட். இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணுற வேண்டிய அமௌண்ட்டு ₹593 அப்படின்னா ஸோ ₹593 அந்த மாதம் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அடுத்து பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. ₹100 பார்த்தீங்க அப்படின்னா ₹1.50 சார்ஜஸ் வந்து இருக்கும். இது வந்து 5 lakhsக்குள்ளே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ₹100 ₹1.50 பெனால்ட்டி சார்ஜஸ். அதுவே 5 lakhsக்கு மேலே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ₹2 வந்து சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் per ₹100. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ₹10 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் ஸோ அந்த 3 years கழிச்சு, அதாவது 3 years and 30 days கழிச்சு உங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் பே பண்ணும்போது அதில் வந்து ₹10 சார்ஜஸ் வந்து நாங்கள் கழிச்சுட்டு தான் கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஸோ ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டுமே பண்ணலை, ஸோ எந்த பேமெண்ட்டுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அந்த நீங்கள் இது வரைக்கும் பே பண்ணியிருக்க அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, உங்களுடைய சேவிங்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வரும். ஸோ அடுத்தது நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 10 years வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டென்யூர், அதாவது 3 yearsக்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மந்த்லி உங்களுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹2,502 நீங்கள் மந்த்லி ஸோ டோட்டலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் அதேமாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ₹2,482. ஸோ அந்த 3 years கழிச்சு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh கிடைக்கும். ஸோ இந்த டேப்லர் காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhக்கான டேப்லர் காலம். ஸோ எந்த பேமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஸோ நீங்கள் 3 years 4 years 5 years 6 years 7 years ஸோ 3 yearsலேருந்து 10 yearsக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் இப்போ 3 years சூஸ் பண்ணி நீங்கள் 1 lakh உங்களுக்கு வேணும் அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அப்படின்னா ₹2,502 நீங்கள் மந்த்லி அந்த 3 yearsக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை 2,502 இன்ட்டு 3 years அப்படின்னா ஸோ 36 month இன்ட்டு 36 month அப்படின்னா ஸோ நீங்கள் 36 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ₹90,072 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ அப்போ வந்து 10,000 சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக பே பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் 3 வருஷத்துக்கு. அடுத்துவே நீங்கள் ₹593 அப்படின்ற அமௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 593 இன்ட்டு உங்களுக்கு வந்து 120 month 10 வருஷத்துக்கு மொத்தம் 120 month இன்ட்டு 120 month அப்படின்னா ஸோ நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ₹71,160 நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹1,00,000. ஸோ 29 அதாவது ₹29,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். இந்தமாரி நீங்கள் எந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ இந்த ஸ்லாப் வந்து 1 lakhக்கான ஸ்லாப். ஸோ 1 lakh நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ அதுவே நீங்கள் 3 lakh 4 lakh அப்படின்னா ஸோ உங்களுடைய பேங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ இஎம்ஐ வரும், அதாவது உங்களுடைய மந்த்லி பேமெண்ட் வந்து எவ்வளோ ஸ்லாப் வரும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கான டென்யூரை நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டென்யூர் கம்மியாகும் போது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம பார்க்கும்போது 3 yearsக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 4 yearsக்கு வந்து 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், 10 yearsக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே ஜென்ரல் சிட்டிசனுக்கு எல்லாமே, அதுவே சீனியர் சிட்டிசன் அதில் எஸ்பிஐலேயே ஸ்டாப்பாக இருக்கவங்களுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்லேயே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதிலே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 yearsக்கான டென்யூரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமா 10 yearsக்கு அப்படின்னா ஸோ இருக்காது.
ஸோ எந்த சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதையும் கீழே நோட்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் நியர்பையாக இருக்க பேங்க்கு அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடங்கிக்கலாம். ஸோ ப்ரீமியம் கொஞ்சம் அமௌண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 593 ரூபா பே பண்ணணும் அப்படின்னா ஸோ இசிஎஸ் மெத்தட் மூலமாக மந்த்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எதனா 3 இயர்ஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் 2502 ரூபா பேமெண்ட்டை நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.